ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். 2017 வருஷம் ஜூன் மாதம் 28 கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில் 7 மணிக்கு பதட்டமாக ஒரு நபர் கால் பண்ணுறாரு. அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இதே கோழிக்கோடில் இருக்க சாலியம் அப்படிங்கிற பீச்சில் தான் நான் என் குடும்பத்தோடு வந்திருந்தேன். காலையில் ஒரு 6-6:45 மணி இருக்கும். நாங்கள் எல்லாரும் ரிலாக்ஸாக அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பீச்சில் ஒரு வெட்டப்பட்ட மனிதனோட கைகள் மட்டும் அலைகள் அடிச்சிட்டு கரைப்புறமாக ஒதுங்கி இருக்கு சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு மனிதனோட கை மட்டும் வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லவிட்டு இது ஒரு சீரியஸான விஷயம்ட்டு போலீஸ் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பீச்சுக்கு வராங்க. போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் வர்றப்பே தெரியுது அந்த பீச்சில் எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. இப்போ போலீஸ் அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மனிதனோட வெட்டப்பட்ட இடது கையை மட்டும் பார்க்குறாங்க. பட் அந்த கை ஆல்மோஸ்ட் அழுகிய நிலையில இருக்கிறதுனால மேபி பல மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கை இந்த கடலுக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. பட் அந்த வெறும் கையை மட்டும் வச்சு இது ஒரு ஆணா பெண்ணா, அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும், என்ன மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறத எதையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அந்த கையில இருந்து டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ அது ஒரு லேபுக்கு போயிருது. பட் இருந்தாலும் அந்த கைக்கு சொந்தமான நபர் யாருன்னு போலீஸ் தெரிஞ்சிருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்து 2 நாள் கழிச்சு ஜூன் மாதம் 30 திரும்பவும் இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அதே சாலியம் பீச்ல தான் வருது. அங்க பீச்சுக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இப்போ கரை ஓரமா வெட்டப்பட்ட மனிதனோட ஒரு கை ஒதுங்கி இருக்கு சார். அது மட்டுமல்ல, அந்த கரைக்கு ஓரத்துல ஒரு பாறை இருக்கு. அந்த பாறைக்குள்ள ஒரு மனிதனோட தலைப்பகுதி மாதிரி மண்டை ஓடு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க மனிதனோட வெட்டப்பட்ட வலது கையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆகி வெறும் மண்டை ஓடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு மனிதனோட ஸ்கல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இது ரெண்டையும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு வராங்க. 2 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஒரு மனிதனோட இடது கையை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு மனிதனோட வலது கையும் ஸ்கல்லும் கிடைச்சிருக்கு. இதை 3ஐயுமே ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னதான் இந்த உடம்புக்கு சொந்தமான நபர் யாருன்னு தெரியாம இருந்தா கூட இந்த 3 வெவ்வேறு விதமான உடல் பாகங்களும் ஒரே மனிதனுக்கு சொந்தமானதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா இது 3மே ஒரு மனிதனுக்கு சொந்தமான உடல் பாகங்கள்னு தெரியுது. இப்ப இந்த 3ஐயும் வச்சுட்டு அந்த மனிதன் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்து கரெக்டா 6 நாள் கழிச்சு ஜூலை மாசம் 6 இந்த கோழிக்கோடில் இருக்க முக்கம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்டை எப்படின்னா மக்கள் கார்பேஜ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு கிரவுண்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்லாம் என்ன முடிவு பண்றாங்க, இல்லப்பா அந்த எஸ்டேட்டுக்குள்ள இப்படிலாம் போடக்கூடாது, நம்ம அதை கிளீன் பண்ணலான்னு அங்க இருக்க பொதுமக்கள், வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம் சில அஃபிஷியல்ஸ்லாம் சேர்ந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு அந்த குப்பையை ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த குப்பையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கோணிப்பை கிடைக்குது. அந்த கோணிப்பை ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கு. அந்த கோணிப்பையை ஒரு நபர் ஓபன் பண்ணி பார்க்கறாரு. பயங்கரமா வீறிட்டு கத்துறாரு. சுத்தி இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. அவர் அந்த கோணிப்பையை நோக்கி கையை காமிக்கிறாரு. அந்த கோணிப்பைக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா, தலையே இல்லாத ஒரு மனிதனோட டார்சோ உடல் பாகங்களும் வெட்டப்பட்ட மனிதனோட கால் பாகங்களும் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் அழுகிய நிலையில இருக்கிறதுனால மேபி பல மாதங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் சாக்கு மூட்டைகளை வச்சு இந்த வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்களை இந்த டம்பிங் கிரவுண்டுக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்கான்னு தெரியுது. இதை பத்தி அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. இப்ப போலீஸ் கடந்த ஒரு 8-10 நாளா பல்வேறு இடங்கள்ல வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள் கிடைக்குது. அதை எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேப் வச்சு என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட 2 கையும் தலையும் ஒரே மனிதனுக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டார்சோ பகுதியும் ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கால் பகுதியும் இதே மனிதனுக்கு சொந்தமானதாங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த உடல் பாகங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சொந்தமானது. அந்த மனிதன் ஒரு ஆண், அவனுக்கு 40லேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் பேத்தாலஜிஸ்ட் அந்த ஸ்கல்லை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்கல்லுக்குள்ள இருக்கிற பல்ல பார்க்கும்போது அந்த பல்லுக்குள்ள நிறைய நிக்கோட்டின்கிற புகையிலை இருக்கிறதுனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவ்வளவு அதிகமான நிக்கோட்டின் இருக்கிறதுனால இந்த நபர் ஒரு செயின் ஸ்மோக்கர், தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற ஒரு நபரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் அந்த மனிதனை பத்தி இவ்வளவு தகவல் கிடைச்சா கூட 45 வயசுல செயின் ஸ்மோக்கர் யாரு காணாம போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அந்த ஸ்டேஷன் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்டேஷன்லையும் செக் பண்ணி பார்க்குறாங்க.
எந்த ஸ்டேஷன்லயும் இந்த வயதை ஒத்த இந்த அடையாளத்தை ஒத்த ஒரு நபர் மிஸ் ஆயிட்டாருன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து இவங்களை யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த கொலைகாரனை நோக்கி போலீஸ் நகர்த்த முடியும். பட் இங்க யாருன்னே தெரியலையே, கொலை செய்யப்பட்டவனே யாருன்னு தெரியலையே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஃபாரன்சிக் டீம் பல விதமா ட்ரை பண்றாங்க. அந்த மனிதனோட 2 கைகளும் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆனதுனால அதுல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியல. பட் லக்கிலி அந்த வலது கையில மட்டும் ஒரு விரல் ரொம்ப அழுகாம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களால பார்க்க முடியுது. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தோல் எல்லாமே டீகம்போஸ் ஆனதுனால அதை வச்சு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியாது. அப்போ ஃபாரன்சிக் வித்தியாசமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஜெனரலாக ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எப்படி லிஃப்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு கிளாஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா அதில் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி அதை அப்படியே லிஃப்ட் பண்ணுவாங்க. பட் அப்படியும் பண்ணலாம், இன்னொன்று ஃபோட்டோகிராஃபிக் டெக்னிக் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த விரல் வந்து டைரெக்டாக எடுக்க முடியாது, ஏன்னா அந்த விரல் அழுகி போயிருக்கு. பட் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுதுன்னா அந்த விரலை க்ளோஸாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை டிஜிட்டலாக என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை அவங்களால லிஃப்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி தான் கேரளா போலீஸ் சூப்பரான ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஃபைனலா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. பட் இது யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்கிறது? அப்போ போலீஸ்க்கு ஒரு ஐடியா வருது. அவங்க கிட்ட இருக்கிற நோன் கிரிமினல்ஸ் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டவங்களோ இல்லைன்னா பெரிய பெரிய கொலையில் ஈடுபட்டவங்களோ கேரளாவில் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை 1 by 1 ஒப்பிட்டு பார்த்து வரும்போது ஃபைனலா கேரளா போலீஸுக்கு ஒரு மேட்ச் கிடைக்குது. கடற்கரை ஓரத்திலையும் பல இடங்களையும் துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு, அவரை யாரு கொலை பண்ணா, அப்படி கொலை பண்ணா இதுக்கு பல்வேறு இடங்கள்ல அவரோட உடல் பாகங்களை விட்டுட்டு போனாங்க. இந்த நபரோட கொலையில இருக்கிற பின்னணி என்ன, இவர் மட்டும்தான் கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல இந்த கொலையில பலவித மர்மங்கள் ஒளிஞ்சிருக்காங்க, பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளாவில் இருக்க கோழிக்கோடுல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேஸோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் நிறைய ஃபாரன்சிக் கேஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அதுல ரொம்ப ஃபாரின் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சே, நம்ம ஊர்ல இது எப்படா யூஸ் பண்ண போறாங்க, இப்படி யூஸ் பண்ணா எவ்வளவு கிரைமை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட ஃபாரின்ல யூஸ் பண்ண மாதிரி ஒரு 2-3 டெக்னிக்கை கேரளா ஃபாரன்சிக் டீம் இந்த கேஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே வேற லெவல்ல ஒர்க் பண்ணி இந்த வழக்கை தீர்த்திருக்காங்க. சோ கொலை செய்யப்பட்ட அந்த நபர் யாரு, அவரை யாரு கொலை பண்ணா, என்ன மாதிரி ஃபாரன்சிக் டெக்னிக் இந்த கேரளா ஃபாரன்சிக் டீம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸ் அவங்க டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் யாருன்னா இஸ்மாயில் அப்படிங்கிற 46 வயசு மதிக்கத்தக்க ஒரு கிரிமினல் தெரிய வருது. இந்த இஸ்மாயில் பலவிதமான வழக்குல பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. இப்ப ரீசெண்டா தான் அவன் ஜெயில இருந்து வெளியில வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கிற மாதிரி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. இப்ப போலீஸ் லிஃப்ட் பண்ண அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து ஓகே இது இஸ்மாயிலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அந்த மனிதனோட ஸ்கல் இருக்கு. இப்போ உண்மையிலே இது இஸ்மாயில் தானா அப்படிங்கறத இன்னொரு அறிவியல் ரீதியா எப்படி நிரூபிக்கலாம்னு போலீஸ் முயற்சி பண்றாங்கன்னா, நான் போன மாதம் ஒரு கேஸ் போட்டிருந்தேன். ஒரு பெண்ணோட மண்டை ஓடு மட்டும் கிடைக்கும். பட் இந்த பெண் தானா அந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தமானவங்கன்னு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ தான் இந்த பெண்ணா, இந்த மண்டை ஓட்டில் இருக்க பெண்ணாங்கிறத எப்படி உறுதிப்படுத்துவாங்கன்னா, ஸ்கல் சூப்பர் இம்போசிஷனுங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை வச்சு இந்த ஸ்கல்லு அந்த பொண்ணுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம கேரளா போலீஸும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த இஸ்மாயிலோட ஃபோட்டோவையும் இந்த ஸ்கல்லையும் ஒப்பிட்டு பார்த்து 100% இந்த ஸ்கல் இஸ்மாயிலுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. இப்ப போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த இஸ்மாயிலோட குடும்பத்துக்கிட்ட போய் கேட்டா அவன் எங்க போயிருக்கான்னு தெரிய வரும்னு அந்த இஸ்மாயிலோட குடும்பத்தை பத்தி கேள்வி போடும் போதுதான் போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த இஸ்மாயிலுக்கு மொத்தம் 4 மனைவிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 4 மனைவிகள் கிட்டையும் போலீஸ் போய் விசாரணை பண்றாங்க. நீங்க கடைசியா இஸ்மாயிலை எப்ப பார்த்தீங்க, நீங்க ஏன் அவரோட மிஸ் ஆயிட்டாருன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற மாதிரி பலவித கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அந்த மனைவிகள் சொல்ற வித்தியாசமான பதில் என்ன, இங்க பாருங்க சார், அவருக்கு 4 பொண்டாட்டி இருக்கு. ஒரு நாள் இங்க இருப்பாரு, 1 மாசம் 2 மாசம் கூட இங்க வராம 2வது பொண்டாட்டி வீட்டுல இருப்பாரு, பல மாசங்கள் கூட வராம 3வது பொண்டாட்டி 4வது பொண்டாட்டி வீட்டுல இருப்பாரு. சோ இந்த இஸ்மாயில் வீட்டுக்கு வரலன்னா இந்த 4 மனைவிகளும் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா,
ஓகே அவன் இங்க வரலைன்னா இன்னொரு பொண்டாட்டி வீட்டில் இருக்க போறான். அப்படி 4 பொண்டாட்டி வீட்லயும் அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா ஜெயில தான் இருக்க போறான். பிகாஸ் அவன் ஒரு கிரிமினல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் பல மாதங்களா இந்த இஸ்மாயில் வீட்டுக்கு வராம இருந்தா கூட அதை அவங்க மனைவிகள் பெருசா எடுத்துக்கலங்கிற மாதிரி தெரிய வருது. அதனாலதான் இவனை பத்தி போலீஸ்ட அவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறதும் தெரிய வருது. இப்போ போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட 80% தான் மேட்ச் ஆயிருக்கு. அதை வச்சு இவங்க இஸ்மாயில்ங்கிற மாதிரி ஒரு அனுமானம் தான் போலீஸ் யூகிக்கிறாங்க. இப்போ உண்மையிலே இது இஸ்மாயில் அப்படிங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தணும்னா சயின்டிஃபிக்கா DNA டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இஸ்மாயிலோட அம்மாவை பார்க்க போறாங்க. அந்த அம்மா ஏற்கனவே படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆஷாங்கிற ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்தா 2-3 ஒர்க்கர்ஸ் டெய்லி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்க பையனை காணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களோட பிளட் சாம்பிள் வேணும், ரத்த மாதிரி வேணுங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, ரத்தத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அது வயசானவங்க பெட் ரிட்டனா இருக்கிறதுனால, ஐயோ இந்த மாதிரி நாங்க ரத்தம்லாம் தர முடியாது, எங்களால முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் இந்த அம்மாவோட ரத்த மாதிரி கிடைச்சாதான் கொலை செய்யப்பட்டது இஸ்மாயில்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுக்கு கேரளா போலீஸ் வித்தியாசமா என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னா, டெய்லி இந்த வயசான படுத்த படுக்கையா இருக்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஆஷாங்கிற ஃபவுண்டேஷன்ல தான் 2-3 லேடிஸ் அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சுட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த ஆஷா ஃபவுண்டேஷன்ல போலீஸ் பேசி அங்கிருந்து வர்ற ஒர்க்கர்ஸ்க்கு பதிலாக 2 லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸரை நார்மலா அந்த ஆஷா ஃபவுண்டேஷன்ல இருக்க ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இந்த பாட்டியோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பாட்டி கிட்ட ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு சொல்லி ரத்த மாதிரியை சேகரிக்கிறாங்க. நிறைய ஃபாரின் கேஸ்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஈவன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கேஸ் பார்த்தோம். ஒரு நாயோட தலைமுடியை கண்டுபிடிக்கிறதுக்காக 2-3 லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸர் நாயை குளிப்பாட்டுற மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் திறமையாக அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பாட்டியோட ரத்த மாதிரியை சேகரிச்சுட்டு வர்றாங்க. ஃபைனலாக லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது இந்த இஸ்மாயில்ங்கிற 46 வயசு கிரிமினல் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஜெனரலா கிரிமினல்ஸ் தான் ஒரு நார்மல் பீப்புளை கொலை பண்ணுவாங்க. இங்க கிரிமினலையே ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். சோ இப்போ போலீஸ் அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த இஸ்மாயில் கடைசியா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க போய் ஒர்க் பண்ணாங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்போ ஒரு எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த எஸ்டேட் ஓனரை போலீஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு அவன் கிரிமினல்னு தெரியும், பட் அவனை பல நாள் தெரியும், நல்லா ஒர்க் பண்ணுவான்னு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட வேலைக்கு வச்சுக்கிட்டேன். மாசம் அவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியல, இங்க பாருங்க சார், நீங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தல, கூட்டி கொடுங்கன்னு கேட்டான். இல்லப்பா நீ பாக்குற வேலைக்கு 25,000 ரூபாய்க்கு மேல என்னால தர முடியாதுங்கிற மாதிரி இந்த ஓனர் சொல்லியிருக்காரு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், இல்ல சார் அச்சயன் ஒரு நபர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சவரு, எனக்கு ஒரு வேலை தரேன் இருக்காரு, அந்த வேலையை செஞ்சா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா தர்றேங்கிறாரு, அதனால நான் அவர்கிட்ட போய் வேலைக்கு போறேன்னு சொல்றான். இவரும் சொல்றாரு, என்னால அவ்வளவு பணம் தர முடியாது, நீ தாராளமா போங்கிற மாதிரி இந்த ஓனரும் சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ் புதுசா அச்சயன் அப்படிங்கிற ஒரு நபரோட பேரை கேள்விப்படுறாங்க. யார் இந்த அச்சயன்? அப்போ கொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் இந்த அச்சயன்கிற நபர்கிட்ட தான் வேலைக்கு சேர்றதுக்காக போயிருக்கான். இப்போ அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா மேபி இஸ்மாயிலுக்கு என்ன நிகழ்ந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு திரும்ப இந்த இஸ்மாயிலோட மனைவியல் கிட்ட போலீஸ் விசாரிக்க போறாங்க. அந்த மனைவியல் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க, அச்சயன் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்டா அப்படியே ஒரு 2-3 பேர் யோசிக்கிறாங்க. இல்ல சார் அந்த பேர்ல எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அப்போ இந்த இஸ்மாயிலோட 2வது மனைவி இன்னொரு மிக முக்கியமான தகவலை சொல்றாங்க. சார் நீங்க சொல்ற அந்த அச்சயன்கிற நபர்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது, பட் என்னோட கணவர் கடைசியா நான் பிர்ஜு அப்படிங்கிற ஒரு நபர் கிட்ட தான் வேலைக்கு சேர போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாருங்கிற மாதிரி 2வது மனைவி சொல்றாங்க. இப்போ போலீஸுக்கு மேலும் குழப்பம் அதிகமாயிடுச்சு. என்னடா அது புதுசா பிர்ஜுன்னு ஒரு கேரக்டர் வருது, அப்போ அச்சயன்கிற அந்த நபர் யாரு, பிர்ஜுங்கிற இந்த நபர் யாரு, 2 பேரும் ஒரே நபரா இல்ல வெவ்வேறு நபரா, இவங்க கிட்ட தான் இந்த இஸ்மாயில் வேலைக்கு போனானாங்கிற பலவித கேள்விகள் கேரளா போலீஸ் முன் வந்து நிக்குது. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, பிர்ஜு இல்ல அச்சயன் அப்படிங்கிற இந்த நபரை பிடிச்சா உண்மையிலே இஸ்மாயிலுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரிய வரும்னு அந்த பிர்ஜுங்கிற நபரை பத்தி போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சோர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃபார்மர் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃபைனலா பிர்ஜுங்கிற இந்த 56 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரை பத்தியான கான்டாக்ட் கிடைக்குது. அந்த நபர் இதே கோழிக்கோடுல இருக்க முக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இருந்துட்டு வராரு. சரி பிர்ஜுவை போய் பார்க்க போலான்னு அவரோட வீட்டு அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வராங்க. அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாங்க போலீஸ், மேடம் பிர்ஜு சார் தான் வர சொல்லுங்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, சார் நீங்க சொல்ற மாதிரி பிர்ஜுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல, பட் அவரோட வீடு தான் சார் நாங்க விலைக்கு வாங்கிட்டோம், பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் அந்த வீடை எங்களுக்கு வித்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த பிர்ஜுவை பத்தி அந்த ஏரியா லோக்கல் இருக்க மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
சார் இந்த பிர்ஜுங்கிறவங்க வெளியூரை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அவங்க பழைய ஊர்ல ரொம்ப பணக்காரராக இருந்தார் சார். அங்க இருக்கிற நிலப்புலங்களை வித்துட்டு மொத்தம் ஒரு 15-20 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு தான் இப்ப இந்த முக்கம்ங்கிற இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. அப்போ இந்த பிர்ஜுவும் அவங்க அம்மாவும் ஒரே வீட்டில் இருந்துட்டு வந்தாங்க. இந்த பிர்ஜுக்கு 50 வயசுக்கு மேலாச்சு, அவங்க அம்மாவுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். ஸோ அவங்க அம்மா அந்த பழைய நிலப்புலங்களை வித்துட்டு எடுத்துட்டு வந்த 20 லட்ச ரூபா பணத்தை என்ன பண்ணாங்கன்னா ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா சார். மீதம் இருக்கிற ஒரு 6-7 லட்ச ரூபாயை கையில் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பிர்ஜுங்கிற நபர் தன்னோட அம்மா கிட்ட அந்த 6-7 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு போனாரு சார். அந்த பிசினஸ்லயும் பயங்கரமா லாஸ் ஆயிருச்சு. அந்த குடும்பம் ஏற்கனவே பணப்பிரச்சனையில் இருந்தாங்க. அப்படி பணப்பிரச்சனையில் இருக்கிற இந்த நேரத்துல தான் திடீர்னு இந்த பிர்ஜுவோட அம்மா அந்த 73 வயசு பெண்மணி திடீர்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். ஸோ அவங்க அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் பிர்ஜுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்காம மீதம் இருக்கிற இந்த வீடையும் வித்துட்டு அவர் எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்கள் புதுசா இந்த பிர்ஜுங்கிற நபரை பத்தி ஒரு தியரி சொல்றாங்க. பட் அந்த மக்கள் என்னதான் பிர்ஜுங்கிற நபரை பத்தி இவ்வளவு தியரி சொன்னா கூட அந்த நபர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியல. அந்த நபரோட போட்டோ கூட அந்த மக்கள் யாருக்கிட்டையும் இல்ல. இப்போ அந்த பிர்ஜுங்கிற நபர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி அந்த ஏரியா மக்கள் சொல்ல ஒரு கம்பாசிட் ஸ்கெட்ச் வரையலாங்கிற மாதிரி கேரளா போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு நபர் சொல்றாரு, சார் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்னதான் பிர்ஜுவும் அவங்க அம்மாவும் ஒரே வீட்டில் இருந்துட்டு வந்தா கூட இந்த பிர்ஜுக்கு திருமணமாச்சு, மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. பட் இவன் கூட இருக்க பிடிக்காம அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் இதே ஏரியால வேற வீட்டில் தான் சார் இருந்துட்டு வராங்க. மேபி நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டா பிர்ஜுவோட போட்டோ கிடைக்கும், இல்ல அவனை பத்தி தகவல் தெரியுங்கிற மாதிரி இன்னொரு சூப்பரான தகவலை சொல்றாங்க. இப்ப போலீஸ் உடனே இந்த பிர்ஜுவோட மனைவி வீட்டுக்கு போறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் அவனுக்கு எனக்கு இருக்கிற கான்டாக்ட் கட்டாய் பல நாளாச்சு, அதனால இப்ப நான் அவங்க கூட தொடர்புல இல்ல, அவ இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி போனதை எனக்கு தெரியாதுங்கிறாங்க. சரி அவரோட போட்டோவாவது ஏதாவது இருக்குமான்னு கேட்டிருக்கு. சார் இப்போ லேட்டஸ்ட் எடுத்த ஃபோட்டோ இல்லை, பட் எங்கள் திருமணமான புதுசில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இருக்குன்னு அந்த பிர்ஜுங்கிற நபர் ஒரு 30-35 வயசில் எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இவன் பார்க்கும்போது ஒரு சாதாரண நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்த மாதிரி தான் தெரியுது. இவன் இது ஒரு கிரைமில் ஈடுபட்டிருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் இந்த பிர்ஜுவோட அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த பிர்ஜுவோட அம்மா உண்மையிலே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி ரெக்கார்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் சொல்கிறேன்னு வெளியில் சொல்லிடுறாங்க, பல பேர் இதை தற்கொலைங்கிறாங்க, பட் சில பேர் இதை கொலைங்கிறாங்க. ஒன்னே போலீஸுக்கு புரியல. சரி எதுக்காக பிர்ஜுவோட அம்மா கொலை செய்யப்பட்டிருக்கணும், அவங்கள யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கிற மாதிரி அதே ஏரியா மக்கள் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் சொல்லிடுறேன், இந்த பிர்ஜுவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த பிர்ஜுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு 8 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாங்க. அந்த பணத்தை ஃபுல்லாக அவன் தொலைச்சிட்டான். இப்போ இந்த வீடையும் விற்கிற ஐடியால இருந்தா, பட் பிர்ஜுவோட அம்மா அதுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவ்வளவுதான் சார் எங்களுக்கு வெளியில தெரிஞ்ச தகவல். இப்போ திடீர்னு அவங்க அம்மா ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, பிர்ஜு வந்து இந்த வீடை வித்துட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அவங்க அம்மா உண்மையிலே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல இந்த வீட்டை விற்கிறதுக்காக பிர்ஜுவே அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டானாங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் எங்களுக்கும் இருக்குங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்ற சந்தேகத்தையும் இந்த சர்க்கம்ஸ்டான்ஸையும் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு தியரி தோணுது. நம்ம இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இஸ்மாயில்ங்கிறவன் ஒரு கிரிமினல், பல விதமான கிரைம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அந்த இஸ்மாயிலுக்கு இந்த பிர்ஜுக்கும் ஒரு லிங்க் இருந்திருக்கு. ஸோ இந்த பிர்ஜுங்கிற நபர் இஸ்மாயில உனக்கு 2 லட்ச ரூபாய் தர்றேன்னு சொல்லி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இவன் அந்த வேலைக்கு கூப்பிட்ட கொஞ்ச நாளே அவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை இந்த இஸ்மாயில ஏன் பிர்ஜுவோட அம்மாவை கொலை பண்ணிருக்க கூடாது, அவங்க அம்மாவை கொலை பண்றதுக்காக இந்த பிர்ஜு ஏன் இஸ்மாயில ஹையர் பண்ணிருக்க கூடாது? இவன் ஏற்கனவே இவ்வளவு பண கஷ்டத்துல இருக்கான், 2 லட்ச ரூபாய் தர்றேன்னு சொல்லி ஒரு வேலைக்கு ஒருத்தனை கூப்பிட்டா அது கண்டிப்பா ஒரு பெரிய வேலையா தான் இருக்கணும். ஸோ அதனால இந்த பிர்ஜு இஸ்மாயில ஹையர் பண்ணி அவங்க அம்மாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இன்னொரு தியரி போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி இது உண்மையினே வச்சுப்போம். அப்போ இஸ்மாயில் கொலை பண்ணிருக்கலாம், அவன் 2 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கலாம். பட் இஸ்மாயில யாரு கொலை பண்ணா? ஒருவேளை இந்த அம்மாவை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உண்மை வெளியில தெரியக்கூடாதுன்னு இந்த இஸ்மாயில பிர்ஜுவை கொலை பண்ணியிருந்தா
அப்படி ஒரு ஆங்கிலையும் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் என்னதான் இவ்வளவு கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நின்னா கூட இதுக்கு எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்ச ஒரே நபர் பிர்ஜு அப்படிங்கிற அந்த நபர் தான். இப்போ போலீஸ் பிர்ஜு அப்படிங்கிற ஒரு நபரோட போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க மனைவி கிட்ட இருந்து எடுத்த போட்டோவை இப்போ அவங்ககிட்ட இருக்க எல்லா சோர்ஸும், இப்போ போலீஸுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கோழிக்கோடு ஃபுல்லாக இந்த போட்டோவை சர்க்குலேட் பண்றாங்க. பிர்ஜுங்கிற நபரை யாராவது பார்த்தீங்கன்னா உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கன்னு. அப்படி போலீஸ் இந்த போட்டோ ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணும்போது 2-3 நாள் கழிச்சு இதே கோழிக்கோடுல ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. சார், நீங்க சொல்ற அந்த நபரை நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த நபர் அடிக்கடி டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக, ஹோல்சேல் துணி வாங்குறதுக்காக எங்க ஷாப்புக்கு வருவாருங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. உடனே போலீஸ் அந்த நபர் கிட்ட போய் நேரா விசாரிக்கிறாங்க. பிர்ஜுவோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. சார், இந்த நபர் தான் சார், பட் இப்போ அவர் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, பட் நான் ஷியூரா சொல்றேன் இந்த நபர் தாங்கிறாங்க. அப்போ பிர்ஜு உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கிறாங்க. சார், நீங்க சொல்ற இந்த நபர் தெரியும், பட் பிர்ஜுலாம் யாருக்கு தெரியாது சார், இந்த நபரோட பேரு சார்ஜ் குட்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா இது, அச்சயன்ங்கிறாங்க, பிர்ஜுங்கிறாங்க, இப்போ அவனோட பேர் சார்ஜ் குட்டிங்கிறாங்க. உண்மையிலே இவனோட பேர் என்னங்கிறதே போலீஸால யூகிக்க முடியல. சரி, சார்ஜ் குட்டினே வச்சுப்போம், அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த நபர் சொல்றாரு, தெரியும் சார், இந்த நபர் கேரளால இல்ல, இவர் தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு பக்கத்துல இருக்க நீல்கிரிஸ்ங்கிற ஊர்ல தான் சார் இருக்காரு, அங்கதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹோல்சேல்ல துணி வாங்குறதுக்காக இங்க வருவாருங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. ஸோ இப்போ போலீஸ் இவர்கிட்ட அவர் எங்கேருந்து வருவார் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு இப்போ கேரளா போலீஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நீல்கிரிஸ்க்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சந்தேகப்படும்படியான இந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் அச்சயனா, பிர்ஜுவா, சார்ஜ் குட்டியா என்ன வேணாலும் இருந்துட்டு போதும், பட் இந்த நபர் தானாங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. தொடர்ந்து அவர் வீட்டை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் கண்டுபிடிக்கிறது அந்த வீட்டில் இந்த நபர் மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பைக் நிற்குது. அந்த பைக் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு நம்பர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் அந்த நம்பரை எடுத்து கேரளாக்கு செக் பண்ண அனுப்புறாங்க. இந்த பைக் யார் பேர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகம் இல்லை, கேரளாக்கு கோழிக்கோடுல பிர்ஜுங்கிற நபர் பேர்ல தான் இந்த பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு தெரியுது. பட் அப்பவே போலீஸுக்கு புரியுது, இவன் என்னதான் பலவிதமான பேரை வச்சு சுத்திட்டு இருந்தா கூட இவனோட பேரு பிர்ஜு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு சரியான தருணத்தை வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இவன் பைக் எடுத்துட்டு வெளியில போறான். போலீஸ் அவனை பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படி சினிமால காமிக்கிற மாதிரி இவன் பைக் நிக்குது. அப்படி போலீஸ் ஃபாஸ்டா போய் அப்படி ஜீப்பை முன்னாடி நிப்பாட்டுறாங்க. போலீஸை பார்த்தவனே இவனுக்கு ஒரு செகண்ட் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அப்பவே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, கேரளா போலீஸ் தன்னை தேடி வந்திருக்காங்கன்னா தன்னை கண்டிப்பா ட்ரேஸ் பண்ணி தன்னோட ஒவ்வொரு ஜாதகத்தையும் போலீஸ் எடுத்துட்டாங்கிறது இவனுக்கு தெரியுது. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி திரும்ப கோழிக்கோடுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், எனக்கு யாரையுமே தெரியாதுங்கிறான், எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறான். பட் போலீஸ் இவனுக்கும் இஸ்மாயிலுக்கும் இருக்கிற லிங்க் எடுத்து வர்றாங்க. அந்த ஊர் மக்கள் சொன்னது என்னதான் இவனுக்கு அகெயின்ஸ்டா சரியான ஃபாரன்சிக் தடயங்கள் இல்லாம இருந்தா கூட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு, இங்க பாருப்பா, நீ தான் உங்க அம்மாவை கொலை பண்ணிருக்க, இல்லைன்னா இஸ்மாயிலை வச்சு நீ தான் உங்க அம்மாவை கொலை பண்ண வச்சிருக்க, பட் இஸ்மாயிலை கொலை பண்ணது நீ தான், அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்கிற மாதிரி இவனுக்கு எதிராக நிறைய தடயங்கள் இருக்கிற மாதிரி போலீஸ் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த பிம்பத்துல இவன் மயங்கிடுறான். கடைசியில எல்லா உண்மையும் இவனே ஒத்துக்கிறான். சரி, ஓகே சார், நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், என்ன நடந்துச்சுங்கிறத இந்த பிர்ஜுங்கிற நபர் ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பிர்ஜு போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, சார், நான் எங்கள் ஊர் மக்கள் சொன்னது சரிதான் சார், எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இந்த வீடை விற்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன், எங்கள் அம்மா அதுக்கு முடியாதுன்ட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீடை விற்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஸோ எங்கள் அம்மாவை கொலை பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் எனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு இஸ்மாயில்ங்கிற பழைய ஒரு கிரிமினல் ஃப்ரெண்டு தெரியும், அவங்ககிட்ட கேட்டேன், நீ இந்த கொலையை பண்ணி கொடு, உனக்கு 2 லட்ச ரூபா பணம் தர்றேங்கிறேன். அவனும் சரிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தான், என் வீட்டுக்கு வந்தான், எங்கள் அம்மாவை பார்த்தா, சுச்சுவேஷனை பார்த்து எங்கள் அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு அவன் கமிட் பண்ணிக்கிட்டான். பட் கொலை பண்ணுவான்னு பார்த்தா 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, இழுத்தடிச்சிட்டே இருக்கான். எனக்கு கடுப்பாயிருச்சு. பிகாஸ் எனக்கு கடன் தொலை அதிகமாக இருக்குது, இந்த வீட்டை விற்றாதான் எனக்கு காசு கிடைக்குங்கிறதுனால இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு எங்கள் அம்மாவை நானே ஒரு கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இது ஒரு தற்கொலை மாதிரி நான் ஃபேனில் தொங்க விட்டேன் சார். போலீஸும் இதை தற்கொலை நம்பி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீட்டை வித்துட்டு நான் நிம்மதியாக போய் செட்டில் ஆகலான்னு பார்க்குறேன். அப்போ இந்த இஸ்மாயில் திரும்ப வர்றான். ஓகேப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களே, எனக்கு 2 லட்ச ரூபா பணத்தை கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு
கடுமையான கோபம் வந்துருச்சு. ஏண்டா உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா 1 மாசம் ஒரு வேலையை செய்யல, கடைசியில் நான் தான் அதை பண்ணேன், இப்போ பண்ணாத வேலைக்கு 2 லட்ச ரூபா காசு கேட்குறானே, இதில் ஏதாவது நியாயம் இருக்கா சாருங்கிற மாதிரி இவன் போலீஸ்கிட்டே கேட்குறான். அப்போ இந்த இஸ்மாயில் என்ன பண்றான், ஓகே நீ எனக்கு காசு தர மாட்டியா, அப்ப நீ தான் உங்க அம்மாவை கொலை பண்ணேன், நான் போய் போலீஸ்ல போட்டு கொடுத்துறவா அப்படிங்கிற மாதிரி இவன் மிரட்ட விட்டு தான் எனக்கு தோணுச்சு இந்த இஸ்மாயிலையும் உயிரோட விட்டா தனக்கு ஆபத்துன்னு. சரி ஓகேப்பா, உனக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துறேன், நீ வாங்குற மாதிரி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டேன். நல்லா அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தேன். அவன் ஃபுல் போதையில் இருக்கும்போது எங்க அம்மாவை எப்படி கொலை பண்ணணும் அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன். அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டினேன், தலை கை கால் தனியா வெட்டினேன். தலையையும் கையையும் போயிட்டு கேரளா இருக்க சாலியம் பீச்சுக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள தூக்கி போட்டேன். அவனோட உடல் பாகங்களையும் கால் பகுதியும் இன்னொரு எஸ்டேட்ல அந்த குப்பை போறதுக்காக டம்ப் ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியால போய் தூக்கி போட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் அந்த வீடை உடனே வித்துட்டு இங்க இருந்தா எப்போ வேணாலும் போலீஸ்ல மாட்டிப்போன்னு சொல்லி தான் நான் நீல்கிரிஸ்ல போய் செட்டில் ஆயிட்டேன். பட் அப்படி இருந்தாலும் அங்க பண்ற பிசினஸ்க்காக அடிக்கடி ஹோல்சேல்ல டெக்ஸ்டைல் வாங்குறதுக்காக நான் கோழிக்கோடுக்கு வந்துட்டு போவேங்கிற மாதிரி தான் பண்ண எல்லா கிரைமையும் இந்த பிர்ஜு அலைஸ் ஜார்ஜ் குட்டி அலைஸ் அச்சயன் அப்படிங்கிற நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. சரி ஓகேப்பா, உன்னோட பேரு பிர்ஜு, அது என்ன ஜார்ஜ் குட்டின்னு வச்சுக்கிட்ட? இல்லை சார், அது பேரை மாற்றி நீல்கிரிஸில் மக்களை ஏமாத்துருக்கு. அது என்னப்பா அச்சயன் அப்படின்னு? இல்லை சார், நான் என் ஒய்ஃபை திருமணம் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியன், அவங்க வீட்டில் எல்லாருமே என்னை அச்சயன் அச்சயன் தான் கூப்பிடுவாங்க. சில பேர் அச்சயன் கூப்பிடுவாங்க, சில பேர் பிர்ஜுன்னு கூப்பிடுவாங்க. பட் இந்த ஜார்ஜ் குட்டிங்கிறது நான் நீல்கிரிஸ்க்கு போகிறப்ப மாற்றி வச்சுக்கிட்ட பேருங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி. ஸோ இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு கிரிமினலோட வழக்கை சால்வ் பண்ண போலீஸுக்கு இன்னொரு கொலை வழக்கையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஃபைனலா தன்னோட சொந்த அம்மாவை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இஸ்மாயில் அப்படிங்கிற இந்த நபரை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் பிர்ஜுங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே கோழிக்கோடு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கோட விசாரணை இப்போ முடிவுக்கு வந்திருக்கணும். பட் இடையில இந்த லாக்டவுன்லாம் வந்ததுனால இந்த வழக்கோட விசாரணை ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இன்னுமே விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த பிர்ஜுக்கு தண்டனை கொடுக்கப்படல. பட் குற்றம் கண்டிப்பா நிரூபிக்கப்படும். இந்த பிர்ஜுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உண்மையிலேயே கேரளா போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த வெட்டப்பட்ட உடல் பாகங்களை எல்லாமே ஒரு மனிதனுக்கு சொந்தமானதுங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த மனிதனோட ஸ்கல்ல சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அது உண்மையிலேயே இஸ்மாயில் தானாங்கிறத கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் என்னதான் டைரக்டா ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ண முடியாம இருந்தா கூட அதை போட்டோகிராஃப் எடுத்து அதை வந்து வேற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை லிஃப்ட் பண்ணி அது உண்மையிலேயே இஸ்மாயில் அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்தினது. அதுக்கப்புறம் அவனோட டிஎன்ஏ கிடைக்காட்டா கூட அந்த ஆஷா ஃபவுண்டேஷன் ஒர்க்கர் மாதிரி 2 போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரத்த மாதிரியை எடுத்துட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுன்னு உண்மையிலேயே கேரளா போலீஸ் அவங்களோட உழைப்ப 200% கொடுத்து இந்த கேஸை சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.